வணக்கம் மக்களே! நாம இன்னைக்கு இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, புதுக்கோட்டையிலேருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற கிராமத்துல 2012ஆம் ஆண்டு நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவத்த பத்தி தாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்மளோட சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த சம்பவத்த நம்மளுக்கு ஷேர் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரபு அப்படின்ற நம்மளோட சப்ஸ்கிரைபருங்க. அவரும் அவரோட நண்பரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இரவு முயல் வேட்டைக்கு போன அப்புறம் நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவத்த பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டைம்ல இருக்கிற வயசு பசங்கலாம் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இரவு நேரத்துல வந்து அவங்களோட வேட்டை நாய கூட்டிட்டு, அங்க இருக்கிற முட்புதர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேட்டைக்கு போவாங்க, முயல் வேட்டைக்கு. அதே போல தான் ஒரு நாள் இரவு வந்து பார்த்தீங்கன்னா, பிரபுவும் அவரோட நண்பர்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, முயல் வேட்டைக்கு கிளம்பி போறாங்க. புதுக்கோட்டைக்கு அந்த பக்கம் இருக்கிற இந்த கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய முட்புதர்கள் வந்து அடர்ந்து காணப்படுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அங்க முயல்களும் அதிக அளவுல இருக்கிறதுனால வேட்டைக்கு போறது வழக்கங்க. அவங்க அந்த முட்புதருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, வேட்டை நாய்கள கூட்டிட்டு போயி ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முயல் ஒண்ணு வெளிச்சத்துல இருக்குங்க. உடனே அவங்க அத பார்த்தீங்கன்னா, 3 பேர் போயிருக்காங்க வேட்டைக்கு. அந்த 3 பேருமே அந்த முயல வந்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க, அவங்களோட வேட்டை நாயோட. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிரபு அப்படின்ற நண்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கால்ல முள்ளு ஏறிக்கிச்சுங்க. அந்த முள்ளு வந்து முட்புதர்னா இப்ப உங்களுக்கே தெரியும். இந்த கருவேல முள்ளு இருக்குங்க. கருவேல முள்ளு, இந்த நெரிஞ்ச முள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கால்ல வந்து குத்திடுச்சுங்க. உடனே அவரால ஓட முடியல. உடனே அவரு கீழ உட்காந்துட்டு வலி தாங்க முடியலங்க அவருக்கு. ரொம்பவே கத்த ஆரம்பிச்சுட்டாரு. உடனே கூட இருக்கிற மத்த 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, "இது மாரி முள்ளு இறங்கிடுச்சு. நீ வேட்டைக்கு வராத. நீ இங்கேயே இரு" அப்படின்னு சொல்றாங்க. உடனும் அவரு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, சரி நான் இங்கேயே இருக்கேன்றாருங்க. ஆனா, அவருக்கும் தெரியுங்க, அந்த ஊர் பொதுமக்களும் தெரியும், அவர் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியுங்க. அந்த காட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கழிவறை வசதி இல்லாத காரணத்தால அந்த பக்கம் தாங்க காலை நேரத்தில மக்கள் வந்து ஒதுங்குவாங்க. அப்படி இருக்கும்போது, அங்க வந்து நெறைய பேர் தூக்கும் போட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் பக்கம் அந்த ஏரியால வந்து தூக்கு போட்டு இறந்திருக்காங்க கடன் பிரச்சனையால. அதனால இந்த காடு இங்க இருக்காத, நீ அந்த பக்கம் ஊருக்கும் அந்த காட்டுக்கும் ஒரு இடைப்பட்ட இடம் இருக்குங்க. அங்க வந்து வெளிச்சம் இருக்கும், தெருவிளக்கு. "நீ அங்க போயிட்டு இரு, வெயிட் பண்ணு, நாங்க வந்துர்றோம். நீ அங்க 1 கிலோமீட்டர் வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்து போயிடு. அங்க போய் உட்காந்துட்டு நாங்க வந்துர்றோம், வேட்டைக்கு போயிட்டு" அப்படின்ட்டு போறாங்க. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல அமானுஷத்து மேல நம்பிக்கை இல்லாத இவரு வந்து பார்த்தீங்கன்னா, பிரபு வந்துட்டு, "இல்ல நான் இங்கேயே இருக்கேன்னு" சொல்லிட்டு, இங்கே இருக்காருங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லி எவ்வளோ சொல்லியும் கேட்காம, அவர் அதே இடத்துல இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு, "சரி இவன் இப்படிதான்டா, இவன் எது சொன்னாலும் நம்மள தான் பயமுறுத்திட்டு இருப்பான் இவன் எப்பயுமே. இவன் பயப்பட மாட்டான்னு" சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு கிளம்புறாங்க, அவங்களோட வேட்டை நாய்கள கூட்டிக்கிட்டு. இவங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா மணி வந்து 2:15 இருக்குங்க. அதிகாலை விடிய விடிய 2:15க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முயலோட வராங்க. ஒரே ஒரு முயல் மட்டும் தான் பெரிய முயலா கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. அத தூக்கிட்டு வந்து இவர பார்க்குறாருங்க. இவர காணோம். பிரபுவ வந்து. உடனே இவரு அங்கங்க தேடி பார்க்குறாருங்க. அங்க எங்கேயுமே கிடைக்கல. உடனே பார்த்தீங்கன்னா, சரி இவன் ஊருக்கு தான் போயிட்டுப்பான். கால் வலி தாங்கியிருக்காது. அதனால வீட்டுக்கு போய் தூங்கிட்டு போன்டா இவன். அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு போயிடுறாருங்க. வீட்டுக்கு போன அப்புறம் பார்த்தீங்கன்னா, வெடிகாலையில வந்து பார்த்தீங்கன்னா, பிரபுவோட அம்மா, அப்பா வந்து இவங்களோட அதாவது ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா? ஒருத்தரோட பேரு விக்னேஷுங்க. இன்னொருத்தர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மகேந்திரன். இவங்க 2 பேர் வீட்டுக்கும் போயிட்டு கதவ தட்டுறாங்க. 2 பேருமே தனித்தனியா போய் அவங்க அம்மா, அப்பா வந்து 2 பேரும் தனித்தனியா போயிட்டு அவங்க கதவ தட்டி, "இந்த மாரி பையன் கூட தானப்பா வேட்டைக்கு வந்தான். பிரபு வரவே இல்லப்பா" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஒண்ணும் இல்லையே, அவன் எங்களுக்கு முன்னாடி இது மாரி முள்ளு குத்திருச்சு, வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்லி நெனச்சோம். வரலைங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஊர் ஃபுல்லா தேடி பார்க்குறாங்க. ஊர்ல எங்கேயுமே இல்ல. உடனே அங்கே எங்கேயாச்சும் படுத்து தூங்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு, காட்டுக்குள்ள எல்லாமே ஓடுறாங்க. அவங்க அம்மா, அப்பா, அவங்களோட தம்பி ஒருத்தர் இருக்காருங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு. இன்னும் ஒரு 2 பேருங்க ஊர் பொதுமக்கள்ல. அவங்கலாம் போய் தேடி பார்க்கும்போது அங்க ஆள் இல்லைங்க. உடனே என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற கருவேல மரத்துலலாம் தூந்து தூந்து பார்க்குறாங்க. புதர்ல எங்கனா படுத்துட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்து மேல வந்து போய் இவரு உட்காந்துக்கிட்டு, இவரு பாட்டுக்கு உட்காந்துட்டு யார் கூடயோ பேசிட்டு இருக்கிறது மாரியே மரக்கிளையில உட்காந்துட்டு இருக்காங்க. உடனே "டேய் பிரபு நைட்டெல்லாம் எப்புட்றா இவ்வளோ நேரம் இங்க உட்காந்துட்டு இருக்க? நாங்க உன்ன விட்டு போம்போது 10 மணி. இப்ப பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரமா நீ மரத்திலேயேவா இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. "இறங்கி வாடா, என்னடா ஆச்சு உனக்குன்னு?" சொல்லிட்டு எல்லாருமே. ஆனா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எதையுமே காதுல வாங்காம அவன் பாட்டுக்கு மரத்துல உட்காந்துட்டே இருக்காங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, "நீ வரலன்னா அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாலாம் மிரட்டுறாருங்க. அப்பயும் கூட அவன் இறங்கல. உடனே மரம் ஏற தெரிஞ்சவங்க 2 பேர் போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கயிறு வச்சு அவர கட்டி, "நீ இறங்கிருன்னு" சொல்லிட்டு வற்புறுத்தி எப்படியோ ஏணியெல்லாம் வச்சு இறக்கிர்றாருங்க. இறக்கி அப்புறம் வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அவனோட நடவடிக்கையே சரியில்லைங்க. அவரோட பிரபுவோட நடவடிக்கை. அவங்க வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா, அவரு பாட்டுக்கு தன்னந்தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி இவன் ஏதோ இப்படி சும்மா விளையாட்டுத்தனமா பண்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடுறாங்க. ஆனா அவங்க அம்மாவுக்கு வந்து லைட்டா டவுட் வந்துருச்சு. இந்த மாரி அங்க வந்து நெறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. இவன் வேற இந்த மாரி போயிருக்கான். வேட்டைக்கு போய் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க அப்பா கிட்ட சொன்னா, "இல்ல இவன் ஏதோ சும்மா பண்ணிட்டு இருக்கான். விட்டுரு அவன் சரியா போயிடுவான்னு" சொல்லி விடுறாருங்க.
உடனே கோயிலுக்கு கூட்டு போறாங்க. ஆஸ்பத்திரியெல்லாம் கூட்டு போறாங்க. பையன் இப்படி ஆயிட்டான். ஒரு என்னது மனநலம் சரியில்லாத மாரியே மாறிட்டான் அப்படின்ற மாரி இருந்ததுனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் காட்டுறாங்க. இல்ல எல்லாமே நார்மலா தாங்க இருக்கான்ட்டாங்க. உடனே கோயிலுக்கும் கூட்டு போறாங்க. அப்படி கோயிலுக்கு கூட்டும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ மட்டும் நல்லா பேசுறாருங்க. எல்லார்கிட்டயும் நல்லா இருக்காரு சகஜமா. கோயில விட்டு மறுபடியும் வெளிய வந்தாவே மறுபடியும் இந்த மாரி ஆயிடுறாருங்க. உடனே எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சுங்க. இவனுக்கு ஏதாச்சும் அமானுஷம் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிட்டு, கோயில் பூசாரிகிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இந்த மாரி பசங்க வேட்டைக்கு போயிருக்காங்க. இவனுக்கு முள் ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்காங்க. இவன் வீட்டுக்கு வராம பார்த்தீங்கன்னா, இவன் அந்த காட்டுலயே இருந்திருக்கான். ஒரு மரத்து மேல உட்காந்துட்டு இருந்தான். ராமசாமின்னு ஒருத்தன் வந்து இவன் தூக்கு போட்டு இருந்தான். அந்த மரத்திலேயே இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, பூசாரி என்ன பண்றாருன்னா, அடுத்து இன்னும் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா, பௌர்ணமி வருது. அப்போ பூஜை பண்ணிரலாம். கோயிலுக்கு கூட்டு வாங்க. அதுவரையும் அவன பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாருங்க. உடனே அந்த பேய்க்கு வந்து தெரிஞ்சுச்சா என்னவோன்னு தெரியலைங்க. அவரோட ஃபுல்லா ஆட்டிட்யூடே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே மாறிடுச்சுங்க. அவ பாட்டுக்கு தனியா பேசிட்டு இருக்கிற மாரி இருந்தாங்க. இப்ப அப்படியே தன்ன தானே அடிச்சுக்கிறது, யாராச்சும் போய் பக்கம் போய் நின்னு சாப்பிடுன்னு சொன்னா கூட சண்டை போடுறது அப்படின்ற அளவுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூம்ல வந்து சேர் வந்து கீழ தொப்புன்னு விழுற சவுண்ட் கேட்டு எல்லாமே ஓடி போயிட்டு கதவ தட்டுறாங்க, திறக்கல. உடனே அந்த ஜன்னல வந்து போய் ஜன்னல் ஓப்பன்ல தாங்க இருக்கு. அத எட்டி பார்க்குறாங்க. இவர் வந்து தூக்குல தொங்கிட்டு துடிச்சிட்டு இருக்காருங்க. கதவ உடைக்க ட்ரை பண்றாங்க. அப்பயும் உடைக்க முடியல. உடனே அது ஓட்டு வீடுன்றதுனால ஏணி வச்சு ஏறி டக்குன்னு அந்த ஓட்ட பிரிச்சு கயிற புடிச்சிடுறாங்க டக்குன்னு. அந்த கொக்கின்னு சொல்லுவோம்ல நம்ம ஆடு மாடுகளுக்கு தள்ள உடைக்கிறது. அத வச்சு அந்த கயிற அறுத்து விட்டுறாங்க. ஒருத்தர் ஜன்னல் வழியா. மேல இந்த ஓட்டு மேலேருந்து அந்த கயிறு தூக்கி பிடிச்சவர் வந்து பார்த்தீங்கன்னா, கயிறு அறுத்ததுமே கீழ அப்படியே உள்ள இறங்கி போயிட்டு அவர பலார்ன்னு அடிச்சிடுறாருங்க. அப்புறம் இருந்துகிட்டு நான் ஏன் இப்ப தூக்கு போட போறேன்? என்ன ஆச்சு எனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவரு தன்ன தானே பேசிக்கிறாருங்க. உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்து வெடிஞ்சதுமே வந்து கோயிலுக்கு கூட்டு போயிட்டாருங்க. இன்னைக்கு நாள் ஃபுல்லா அவன் இங்கேயே இருக்கட்டும். நாளைக்கு பௌர்ணமி வருது. அதுவரையும் இவனுக்கு பூஜை முடியிற வரையும் இவன வெளிய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளவே வச்சு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பூசாரி வந்து அடுத்த நாளு சாமிக்கு பூஜைலாம் பண்ணி அருள்வாக்கு வந்து இறங்குறாருங்க. உடனே சொல்றாருங்க, இந்த மாரி இவன் இவன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சொல்லியும் கேட்காம இவன் அதே மரத்துக்கடியில உட்காந்துட்டு இருந்தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தில தான் அவன் தூக்கு போட்டு இறந்தான்னா, பேயாவது, பிசாசாவது நம்மள என்ன பண்ணிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு, அந்த மரத்து மேல போயிட்டு பார்த்தீங்கன்னா, சிறுநீர் கழிச்சிறாருங்க. அதுக்கப்புறம் தாங்க இவருக்கு இந்த அமானுஷமே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவரே சொல்றாருங்க, "அப்பதான் இவன பார்த்தேன். இவன் அவன் சொல்லி கூட இவன் கேட்கல. நான் குடியிருக்கிற இந்த மரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இவன் சிறுநீர் கழிச்சு என்ன அசிங்கப்படுத்துற மாரி பண்ணிட்டு இருந்தான். நீ உண்மையான பேயா இருந்தா வா என் முன்னாடி வந்து நில்லுன்னு" சொல்லிட்டு இருந்தான். அதனால தான் இவன புடிச்சேன். அதனால வந்து இவன மேல கூட்டு போகாம நான் விடமாட்டேன். இவன் என்ன அவமானப்படுத்திட்டான். நான் இவன விடவே மாட்டேன்னு சொல்லி, அந்த பேய் வந்து ரொம்பவே ஆக்ரோஷமா சொல்லுதுங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா, பூசாரி இல்ல இவன் வந்துட்டு என்னோட குழந்தை. இவன் சாமியோட குலதெய்வத்தோட வாரிசு. அப்படிலாம் உன்ன விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி, பூஜை பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சத்திய வாக்கு வாங்கி, இவர வந்து பிரபு வந்து மீட்டுர்றாருங்க. 2012ஆம் ஆண்டு நடந்த அமாவாசை சம்பவம் பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே என் வாழ்க்கையில மறக்க முடியாம இருக்குன்னு சொல்லிட்டு, பிரபு வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. மேலும் உங்களுக்கும் இது போல ஒரு அமானுஷம் நடந்திருந்தா, ஸ்க்ரீன்ல நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க.